இவங்க இருவருமே சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. சீக்கியர்களோடு இருக்கக்கூடிய இந்த ஐக்கியம் என்பது ரொம்ப 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 நெருக்கமானது. அவங்க ஒரு கம்யூனிட்டி அப்படின்னாலே அவங்களுக்கு முன்னாடி இருந்தவர்களை குறித்தும் அவங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் ரொம்ப தனித்துவம் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்களை குறித்து அவங்களுடைய குழுவில் அவங்க பேசுவாங்க. ஆப்வியஸ்லி சாது சுந்தர் சிங் வந்து இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நானும் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இதே போல இங்க ஒரு மனிதர் அவங்களுடைய சேம் கம்யூனிட்டியிலிருந்து ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்ற ஒரு காமன் நாலேஜ் அறிவு. ரெண்டாவது, இவர் திபெத்துக்கு போகும்பொழுது அவர் சந்தித்த மக்கள் பார்த்த கிராம பகுதியில அந்த தலைவனுடைய வேலைக்காரன் இருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட சொல்லி பார்த்தீங்களா, அந்த வேதத்தை எடுத்து வாசிச்சார். அவர் வந்து சாது சுந்தர் சிங்கை சந்திச்சார். அவர் வந்து கர்த்தார் சிங்கை குறித்தான அவருடைய ஊழிய பாதை, அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்றார். அதுல கேட்டு தூண்டப்பட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள் சாது சுந்தர் சிங்கை வெளியில அமிச்சாலும் திரும்ப திரும்ப திபெத்துக்கு வரணும் அப்படின்ட்டு அவர் முடிவெடுத்தார். ஏன்னா அவருடைய எண்ணம் நோக்கம் என்ன? கர்த்தார் சிங் சொன்ன அந்த வார்த்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே நான் இன்னும் நிறைவா செய்து முடிக்கல, செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்கு. அது அவருடைய மனசை விட்டு அதிகமா நீங்கல. திரும்பி போனாலும் எப்படியாவது என்ன சூழ்நிலையிலையும் திபெத்துல வந்துருப்போம். இல்லைன்னா ஏன் அந்த மனுஷன் திரும்ப திரும்ப அங்க தடை செய்யறாங்க, போகக்கூடாது, எல்லா விதமான பிரச்சனை இருக்கு, பட் ஸ்டில் அவருடைய மனசு அங்கதான் இருக்கு அப்படின்னா கர்த்தார் சிங்கனுடைய மாதிரி. அண்ட் அப்கோர்ஸ் திபெத் மக்களுக்காக முதல் மனிதனாக ரத்த சாட்சியாக மரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாது கர்த்தார் சிங். அவர் தான் முதல் ரத்த சாட்சியா திபெத் மக்கள் மத்தியில இயேசுக்கென்று ரத்த சாட்சியாக மரித்தவர். அவர்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அங்க இருக்கிற மத தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் ஒடுக்குவார்கள். இயேசுவை நம்பக்கூடாது, இயேசுவை பின்பற்றக்கூடாது, இயேசுவை அறிவிக்க கூடாது. உதாரணத்துக்கு இந்த புத்தகம் இருந்தா நீங்க எடுத்து வாசிங்க, ரத்த சாட்சிகள். இதுலதான் இந்த கர்த்தார் சிங்கை குறித்து 13வது சாப்டர் இருக்கு. ஓகே, டைம் இருந்தா ப்ளீஸ் புத்தகத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம அறிந்து கொள்வோம். ரொம்ப எளிமையான புத்தகம், சிறிய ஒரு புத்தகம், ஆனா வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகம். அதாவது வேதத்தை காட்டிலும் நான் கிடையாது, ஆனா நம்மளுடைய விசுவாசத்துக்கு தூண்டுதலாக இல்லை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். எப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்தினால் போராடினார்கள், துன்பங்களை மேற்கொண்டார்கள், சகிப்பு தன்மையை வளர்த்து கொண்டார்கள், பாடுபட்டார்கள், மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுல ஒரு சிறுவனுடைய வாழ்க்கை இருக்கு. 2 சகோதரிகளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கிறோம். சகோதரி மரித்த உடனே இன்னொரு கூட அவங்களுடைய சகோதரி அழவே இல்லை. இன்றைக்கும் என்னுடைய சகோதரி இந்த உலகத்தினுடைய பாடை விட்டு கர்த்தருடைய பரம தேசத்திலே அவன் சமாதானமாக தரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா போய் அடக்கப்பட்டார். அங்க இருக்கிற ஆங்கிலேய அதிகாரிகள் பார்த்து ஆச்சரியப்படுகிறாங்க. 13 வயதுள்ள ஒரு சிறுமி இறந்து போறா, தன்னுடைய சகோதரி சற்றும் கண்ணீர் விடாமல் சந்தோஷமாய் கிறிஸ்துவின் மேல இருக்கிற நம்பிக்கையோடு போய் அடக்கப்படுறாங்க. யார் அந்த கிறிஸ்து? எனக்கு அவரை பத்தி சொல்லு அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி கேட்கிறார். இங்க இருக்கிற சிறு சிறு கதைகள்ன்றதை விட சிறு சிறு உண்மை சம்பவங்கள் நம்முடைய விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக. அந்த திபெத் தேசத்தில் இருக்க அந்த அதிகாரி கர்த்தார் சிங்கனுடைய மரணத்தை நேரடியா பார்த்தவர், வேதத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டு வீட்டில் வாசித்தவர். கர்த்தார் சிங்க்கு பிற்பாடு யார் அங்க இயேசுவை பத்தி பிரசங்கித்தார்னா அந்த அதிகாரியுடைய வேலைக்காரன். ஒவ்வொரு தெருக்கள்ல போய் நின்று ஒவ்வொரு நாளும் போய் பிரசங்கித்தார். அவரையும் பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா துன்பப்படுத்தினாங்க, கைது செய்தாங்க. என்ன சொல்ல போனா தலைக்கீழ கட்டி தொங்க விட்டாங்க. இன்னும் 3 நாட்கள்ல இவன் இறந்து போயிடுவா அப்படின்ட்டு. ஆனா அந்த வேலைக்காரன் சாகல, அற்புதமான விதத்தில் பாதுகாக்கப்பட்டான். அந்த அதிகாரி பார்த்துட்டு, ஐயோ
இந்த இந்த வேலைக்காரன் மேல கை வச்சா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு எச்சரிக்கிறான், நீ இனி இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் என்ன சொன்னாங்க, நீ இயேசுவை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப கண்டிப்பா சொன்னாங்க. ஆனா என்ன சொன்னாரு, நீ சொல்றது கேட்கலாம், இல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போய் இயேசுவை பத்தி அவர் பிரசங்கம் பண்ணினாரு, பிரசித்தப்படுத்தினார். அதையே தான் இந்த வேலைக்காரன் செய்யும். அண்ட் சாது சுந்தர் சிங் அவருடைய புத்தகத்துல நம்ம கடைசி பாகத்துல வாசிப்போம். அந்த ஒரு நபர் சாது சுந்தர் சிங்கை சந்தித்து இந்த கர்த்தார் சிங்கை குறித்தான செயல்பாடுகளை எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார், பகிர்ந்திருக்கிறார். ஸோ அதன் மூலமா சாது சுந்தர் சிங்க்கு தெரியும். அதனால்தான் இந்த அளவுக்கு தாக்கத்தோடு, அந்த ஒரு உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு அவர் செயல்பட்டார். ஓகேங்களா? ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? மைக் ப்ளீஸ். கொடுங்க மைக். வெரி குட், ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. 21 நாட்கள்ல தெசலோனிக்கே சபை உருவானது. அதை இன்றைக்கு அநேக வருடங்களாக, இன்னும் சொல்லப்போனா அநேக திருச்சபைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை. இதுக்கு விசுவாசி, அதாவது போதகர் காரணமா இல்ல விசுவாசிகள் காரணமா? இன்றைக்கு யாரை நம்ம சொல்லுங்களேன். ஓகே, இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். ஓகே, ஊழியர்கள், விசுவாசிகள். சிஸ்டர், நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ஓகேங்களா? கேள்விக்கு சரி, ஊழியர்களாலதான் வளரவே இல்லைன்னு கை தூக்குங்க பிளீஸ். உண்மையா சொல்லுவோம், ஊழியர்களால தான் வளரவே முடியல அப்படின்னு கை தூக்குங்க. நாங்க இந்த கை தூக்குறேன். சொல்லுங்க, விசுவாசிகளால ஓகே சபை வளரல அப்படின்றவங்க கை தூக்குங்க. ஊழியர்களால வளரல கை தூக்குனா எங்க பாஸ் நம்ம பார்த்து போட்டோ பிடிச்சி ஓகே வச்சு செய்வாரோ? நான் ரெண்டுமே இல்லைன்னு சொல்றேன். ஒரு சபையினுடைய வளர்ச்சி எப்படி கணக்கிடப்படும்? இங்க தெசலோனிக்கே சபையினுடைய வளர்ச்சி எப்படி கணக்கிடப்பட்டது? நல்லா பாருங்க, இங்க பவுல் அப்போஸ்தலன் இல்லவே இல்லை. 21 நாட்கள் இருந்தால் பிற்பாடு அப்புறம் பாடுகள், துன்பங்கள் அவரை எதிர்த்தார்கள், அவர் கொலை செய்ய நினைச்சாங்க. அவர் என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு பட்டணத்துக்கு, பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் விசுவாசத்தை வளர்ந்தாங்க. என்ன காரணம்? ஒவ்வொரு நபரும், தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் அவருடைய விசுவாசத்தை அறிந்திருந்தாங்க. சோ சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய காரியங்களை வளராம இருக்கிறதுக்கான காரணம் ஊழியர்களோ விசுவாசிகளோ கிடையாது. இன்னைக்கு நாமன்றதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆப்வியஸ்லி நான் ஓகே அனிதாவை பண்ண சொல்ல, அனிதா நீ எதுலயும் பங்கு பெற மாட்டேமா, ஓகே எதுலயே நீ நேரமே வர மாட்டேமா, உன்னாலதான் சபை வளரல சொல்ல முடியுமா? கிடையாது. அனிதா சொல்லலாம், பாஸ்டர் நீங்க பிரசங்கத்துல வெறும் வசனத்தை தான் படிச்சு கொடுக்குறீங்க, கொஞ்சம் அப்படி இப்படி ஜோக் சொன்னா நல்லா இருக்கும், அப்பதான் நல்லா தூங்காம இருப்போம், கொஞ்சம் ஜோக் அடிங்களேன். சோ நீங்க ஜோக் சொல்லாதனால தான் சபை வளரல. நான் இங்க ஸ்டாண்டப் காமெடியா பண்ண வந்திருக்கேன். இங்க யாரையும் மாற்றி மாற்றி குறை சொல்லவும் இல்லை. ஊழியர்களாலதான், விசுவாசிகளாலதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உண்மையை சொல்லட்டுங்களா, சபை வளராததுக்கு 100% காரணம் யாருன்னா ஊழியர்கள். சபை வளராததுக்கு 100% காரணம் யாருன்னா விசுவாசிகள். இன்றைக்கு சபையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம இருப்பதற்கான காரணம்
நான் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் சொல்ல மாட்டேன், என்ன நான் தான் சொல்லுவேன். இன்றைக்கு அது போல நாம் எல்லாரும் சொல்ல முடியுமா? இங்க பாருங்களேன், தெசலோனிக்க சபையில் இருக்க விசுவாசிகள் துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவித்தார்கள். பவுலை ஏதாவது குறை சொன்னாங்களா? பவுலே நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு வந்துருமா? அந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் தானே வந்துச்சு, இப்ப நீங்க போன பிற்பாடு இப்ப எங்களை வச்சு செய்யறாங்க. யாரையும் குறை சொல்ல, யார் மீதும் அவங்க என்ன பண்ணணும்னா உன்னாலதான் உன்னா. இங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தங்களுடைய விசுவாசத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஒருத்தரை பாக்குறாங்க, இந்த ஒரு சகோதரி இவ்வளவு விசுவாசத்தோட இருக்கிறாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்க, இயேசுவை பத்தி பேசுறாங்க, இயேசுடைய வசனத்தை பத்தி பேசுறாங்க, ஆமா அவங்கள போல. இங்க ஒரு சகோதரர் இயேசுக்காக பாடுபடுகிறார், இயேசுக்காக உழைக்கிறார், நானும் சேர்ந்து செய்ய. எப்படி? விசுவாசத்தினால. சோ ஒருவரோடு ஒருவர் இணைந்து இணைந்து ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா ஒரு திருச்சபையாக. சோ சபையினுடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு சபை, இத்தனை சபைகளை இருந்தா ஏன் நம்ம வளர? நமக்கு இத்தனை விதமான எல்லா விதமான காரியம் செய்து ஏன் வளரல? அது பிரச்சனை நாம தான் அதுக்கு காரணம். ஓகே, உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன், வெளிப்படையா நம்ம பேசுவோம். ஒன்று, உண்மையாகவே நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் நம்பிக்கையோடு நம்ம அந்த வாரத்துல செயல்படுமா? காலையில படிக்கிறோம், வீட்டுக்கு போன உடனே நாம் உண்மையிலேயே நேரம் எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் இல்லை? சரி, வீட்டுக்கெல்லாம் போக வேணாம், சர்ச் முடியுது, கீழே ஐக்கியப்படுறோம். நம்ம எத்தனை பேர் கேட்ட சத்தியத்தை, கேட்ட வார்த்தையை பத்தி பேசுவோம்? உங்க வீட்டுல என்ன நடக்குது? உங்க வீட்டுல ஏன் என்ன பிரச்சனை? என்ன இப்படி வந்திருக்க? நான் இதை கேள்விப்பட்டேனாமே, உண்மையா? பிளீஸ், இன்றைக்கு நம்மளுடைய எண்ணம் எங்க போயிடுச்சு? சர்ச்சில் இருந்தாதான் பக்திமான், வெளியில போனா நான் அதை சொல்லுவேன். சரி, நாம கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், ஆனா அடுத்த நிமிஷமே நம்முடைய சொந்த எண்ணங்கள், யோசனைகள், நம்முடைய செயல்பாடுகள் முன்னாடி இருக்கு. சரி, நம்ம எத்தனை பேர் வீட்டுக்கு போய் நேரம் எடுத்து கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை திரும்பவும் படிக்கிறோம்? இங்க சொல்வது பாஸ்டர் இவ்வளவு அருமையா சொல்லிட்டாரு பாரு, இதுவரையும் பாரு பைபிள்ல தான் இந்த வசனம் எல்லாம் இருக்கான்னு தெரியவே தெரியாது, அவர் சொல்லிட்டாரு. சரி, நீங்க அடுத்தது என்ன பண்ணீங்க? நாம் அடுத்தது என்ன செஞ்சோம்? திரும்பவும் அதை படிச்சோம்னா திரும்பவும் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தும்படி நம்ம இல்லையே. அப்போ நாம வளராம இருக்க எப்படி வளர்ச்சியை பார்க்கணும்? நம்ம தனிப்பட்ட முறையில வளர்ந்து நான் மட்டும்தான் செயல்படுவேன், நீங்களாம் அப்படியே இருங்க அப்படின்னு சொன்னாலும் வளர்ச்சி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய மகள் பிவினா சண்டே ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, வளர்றாங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. என்ன சொன்னோம்? பிவினா நீ தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டா இருக்கணும், நீ மட்டும் தான் வசனம் சொல்லணும், நீ மட்டும் தான் பாட்டு பாடணும். நல்லதா அது? இல்ல. உன்னோட சேர்ந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீ சொல்லிக் கொடு, உன்னோட சேர்ந்து உன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ என்ன பண்ணு, வசனத்தை படி, சேர்ந்து வளருங்க. அது விசுவாசம், அது வளர்ச்சி. இன்னைக்கு நான் மட்டும்தான் வளருவேன், நான் மட்டும்தான் செய்வேன், நான் மட்டும்தான் தனித்து இருப்பேன் அப்படின்னா நாம மட்டும்தான் தனியா இருப்போம். மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய பலவீனத்துல, அவங்களுடைய சூழ்நிலையில அவங்க அப்படிதான் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் நம்முடைய கரங்கள் தேவை. ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய சகோதரியா இருக்கிற ஒரு சகோதரிக்கு அவங்களுடைய ஆதங்கத்தையும் அவங்களுடைய கஷ்டங்களையும் கேட்பதற்கு காதுகள் இல்லாம நாம அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். சோ வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது இங்கே தெசலோனிக்க சபை மக்கள் எங்க இப்படி வளர்றாங்க பாருங்க. வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கர் 1
6வது வசனத்துல, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. சரி, இங்க பவுல் அவர்கள் ரொம்ப நேர்த்தியா இந்த வார்த்தையை ஹைலைட் பண்றாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. எடுத்த உடனே கர்த்தரையும் எங்களையும் நான் சொல்லல. அதாவது நாங்க எளிய முறையில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த அடிப்படையான காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூண்டப்படுவீங்க. நாம அடிப்படையான ஆரம்பிக்க வேண்டிய அந்த காரியங்களை கவனமாக செயல்படுத்தி தொடங்குவோம் என்றால் நாம ஒவ்வொருத்தரும் வளர முடியும். வளர்ச்சி என்பது நான் யாரையும் கூட சொல்றேன், யாரையும் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. ஆனா இதுல நான் வளரணும், அதை நான் கண்டிப்பா சிஸ்டர். நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்களுடைய கணவர், உங்களுடைய மகன் உங்களுடைய விசுவாசத்தை பார்ப்பாங்க. அம்மா ஆண்டவர் மேல இவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறாங்க, உங்களுடைய மகள் உங்களை பின்பற்றுவாங்க. உங்க கணவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து இன்னும் அவங்க விடப்படுவாங்க. இது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் இது செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் பார்ப்பார்கள், அதை பின்பற்றுவார்கள். நீங்க லேட்டா வரீங்களா, பிள்ளைகள் லேட்டா வருவாங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலையா, பிள்ளைகள் வாசிக்க மாட்டாங்க. நீங்கள் கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய காரியங்களை தள்ளி போடுறீங்களா, அற்பமா நினைக்கிறீங்களா, உங்களுடைய பிள்ளைகள் அதை நிச்சயமா செய்வாங்க. ஏன்னா நாம அவர்களுக்கு ஒரு விதத்துல தவறான ஒரு மாதிரிகளாக. இது நாம ரொம்ப 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 கவனித்து பார்க்கணும். மாதிரியா இருப்பது என்பது சவாலான ஒரு காரியம். ஆனா நன்மையும் கர்த்தருக்கு பிரியமுமானது. ப்ளீஸ் இங்க விசுவாசிகளோ இல்ல ஊழியர்களோ பாஸ்டர் நடுத்தரமா சொல்றா இல்லைன்னு. ஊழியர்கள் வளரலன்னா விசுவாசிகள் வளர மாட்டாங்க, விசுவாசிகள் வளரலன்னா ஊழியர்களும் முன்னேற மாட்டாங்க. அதாவது அடுத்த கட்டத்துக்கு ஊழியத்தை கொண்டு போக முடியாது. ஆனா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் தீர்மானித்து, நம்ம படித்த பாருங்க, இங்கே கம்யூனிட்டியா சேர்ந்திணைந்து ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக நாம வளரும் பொழுது, விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது இந்த வளர்ச்சி பார்ப்போம். நம்ம எல்லாருடைய நோக்கமும் சிந்தை, கவனம், தரிசனம் ஒன்றாக. பவுல் அவர்களுடைய தரிசனத்தை சீலாவும் தீமோத்தேயும் முழுமையாக நம்பினார்கள், அதை பின்பற்றினார்கள். மூவரும் சேர்ந்து செயல்பட்டார்கள், ஒரு சபை உருவானதன். அதுக்காக தான் நம்ம பிரயாசம். புரியுதுங்களா சிஸ்டர்? தெசலோனிக்கே சபை மக்கள் நமக்கு நல்ல ஒரு உதாரணம். இந்த மக்கள் எப்படி ஒன்றிணைந்து சேர்ந்து தன்னுடைய விசுவாசத்துல எல்லாருக்கும் மாதிரிகளா இருந்தாங்க. அதை நாம செய்ய முடியும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? பிளீஸ், இது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இல்லை, கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு, தயக்கமா இருக்குன்னா நீங்க பேப்பர்ல எழுதி பின்னாடி அந்த பாக்ஸ்ல போடலாம். ஃபைன். யாரு கேட்டாங்கன்றது தெரியாது பாஸ்டுக்கு, பட் ஸ்டில் கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு. ஓகே, வேற யாராவது கேள்விகள்? மைக்கேல். கொஞ்சம் சத்தமா. கேக்குது, சொல்லுங்க. இந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல கிரியையில இருக்கிறாங்க அப்படின்றது பவுலுக்கு எப்படி தெரியும்? ஓகே, தீமோத்தேயு இவர்களை என்ன பண்றாங்கன்னா விசாரிக்கிறார். இவர்களுடைய
விசுவாசம் என்ன, இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை தீமோத்தேயு என்ன பண்றாருன்னா அந்த ரிப்போர்ட்டை பவுல் அவர்களுக்கு எடுத்து செல்றார். ஓகே, அதன் மூலமாக நம்ம அதை படிக்கிறோம். எங்க தெரியுங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓகே, 5வது வசனம். ஓகே, 5ல இருந்து 2வது வசனத்துல இருந்து தெளிவா நம்ம பார்க்கிறோம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளனாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். சோ இங்க பவுல் அவர்கள் தீமோத்தேயுவை அனுப்பி என்ன பண்றாருன்னா இந்த மக்களுடைய விசுவாசத்தையும் இவர்கள் உபத்திரவத்திலே எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறார்கள், அதுவும் பிசாசானவனால் பலவிதமான சோதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், இதுல அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி பவுல் தீமோத்தேயுவை அனுப்பினார். சோ தீமோத்தேயு போய் இந்த மக்களுடைய விசுவாசத்தை அறிந்து கொண்டு போய் பவுல் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றாரு. பவுல் இந்த காரியங்களை அறிந்து கொண்டு அவளை உற்சாகப்படுத்தும்படி அந்த நிருபத்தை அவர் எழுதுற நிரப்பார். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஓகே, அதாவது எப்படி அவங்க குறைகளை பார்க்காமல் நிறைவான காரியங்களை பார்த்தாங்க கேட்கிறீங்களா? ஓகே, குறைகள் அப்படி சொல்லும் பொழுது இன்னைக்கு யாருக்கிட்ட குறைகள் இல்லை? everyone is not perfect. எல்லாருமே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நம்ம பலவீனமா இருக்கு. இந்த தெசலோனிக்க சபை மக்கள் ஏன் பலவீனத்துல நீங்க பார்க்கல? அவங்களோட ஒவ்வொருத்தருடைய பலவீனமான சூழ்நிலையில காரியங்களை கவனிக்கல. காரணம் என்ன? வாசிக்கிற பாருங்களேன். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இவர்களுடைய உபத்திரவத்தில் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்துடைய திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும். இங்க தெசலோனிக்க சபை மக்கள் பார்த்த முதல் உதாரணம் எடுத்துக்காட்டு யாருன்னா பவுல், சீலா, தீமோத்தேயு. இவங்க மூவரும் ஒருவரோடு ஒருவர் இருந்த அந்த ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் அன்பையும் பார்த்தாங்க. பவுலை பத்தி சீலாவும் தீமோத்தேயும் குறை சொல்லல, பின்னாடி பேசல. சீலாவை குறித்து பவுலும் தீமோத்தேயும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த சகோதரன் இப்படி இருக்கானே, அந்த சகோதரன் இப்படி இருக்கானே, அவன் ஏன் இப்படி பண்றான், இல்லவே இல்லை. அவர்கள் மூவரும் சேர்ந்திணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் அவங்களுடைய ஒரே நோக்கம் கர்த்தராகிய இயேசுவானுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, திருச்சபையை உருவாக்குறது. அதே சமயத்துல விசுவாசிகள் எல்லோரும் தேவ பக்தியிலையும் வசனத்திலையும் வளரும்படி அவர்களை போதிப்பது. இததான் தெசலோனிக்க சபை மக்கள் பார்த்தாங்க. பார்த்த பிற்பாடு அவங்க பின்பற்றின இந்த காரியம், பவுல், சீலா, தீமோத்தேயு இப்படி இருக்கிறாங்க, நாமளும் அப்படி இருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம்?
பவுலுக்கு வந்து சீலாவும் தீமோத்தேயும் தான் முக்கியமா, நம்ம எல்லாம் முக்கியம் கிடையாது. உண்மைதானே? நம்மளுடைய உள்ளேயே அவங்க மூவரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க, நாம எல்லாரும் ஓகே நம்ம இணைஞ்சிருப்போம். எத்தனை பேர் நம்ம நினைப்போம் அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷல், இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷல், இவங்க தான் நமக்கு முக்கியம், இல்ல இவங்கெல்லாம் முக்கியம் கிடையாது. இல்ல, ஏன்னா இவர்களுடைய எண்ணம், இவங்களுடைய நோக்கம், சிந்தனை எல்லாமே கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் சார்ந்து இருந்தது. சுவிசேஷத்தை மாத்திரம் தான் சார்ந்து இருந்தது. அடுத்த ஒரு காரியம் நீங்க வாசிக்கிற பாருங்கள, பின்பற்றினார்கள் என்று பார்த்தோம். அடுத்தது 8வது வசனம், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம். சோ இவங்களுடைய கனெக்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. அத பவுல் அவர்கள் 2ஆம் அதிகாரத்தில் விளக்கப்படுத்துவார். அதை நம்ம படிப்போம். பவுல் எப்படி தன்னுடைய முன்மாதிரியான வாழ்க்கையை காண்பித்தார், அதை நம்ம இங்க படிக்கிறோம் பாருங்க. 3வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யார் மேல பிரியமா இருக்கோ அவங்களுக்கு பிரியமா நம்ம பேசுவோம், யார பிடிக்கலையோ அவங்களுக்கு விரோதமா நம்ம பேசுவோம். இப்ப இந்த பட்சத்துல எப்படி வளர முடியும்? இது எல்லாவற்றையும் தெசலோனிக்க சபை மக்கள் கவனித்து பார்த்தார். பவுல், சீலா, தீமோத்தேயு மூவருடைய சாட்சி, மூவருடைய ஒற்றுமை, மூவருடைய ஆவி, நாமளும் இதையே ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க படிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, யாரையும் பிரியப்படுத்துறதுக்காக அல்ல, யாரையும் சேர்ப்பதற்காக அல்ல, கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பதற்காக. சோ இன்றைக்கு ஏன் நம்ம அதனால கையாள முடியலன்னா, நம்முடைய கவனம் குறைகளை சொல்லி பேசுவதிலும் அசைவாடுவதிலும் தான் இருக்கிறது. அந்த நன்மையான காரியங்களை கண்டு அதிலே நாம் வளரும்படி, இல்லை அதுல கலந்து கொண்டு செயல்படும்படி நம்ம மனசு என்ன ஆகல, ஒத்துப்போகல. ப்ராப்ளம் என்ன? ரெட்ல தான் எழுதணும் கண்டிப்பா. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயம். அது இங்கிலீஷ்ல என்ன? என்னைக்கு நம்ம ஈயோட்ட பழகிறோம் தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம நல்லா இருக்கும். ஈகோ. எப்போ நம்ம ஈகோவை வெளியில அனுப்புறோமோ அப்பதான் நாம கற்றுக்கொள்வதற்கு சேர்ந்து இணைந்து செயல்பட நமக்கு எப்படும். அது வரைக்கும் நம்முடைய சுயம், இந்த ஈகோ தான் நாம மற்றவர்களோடு சேராதபடி நம்ம யோசிச்சு பாருங்களேன். உண்மை அதுதான். சுயம் ஒன்றுதான் மற்ற நபரோடு ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படும்படி தடுக்கக்கூடியது. அப்படி சேர்ந்தாலும் நான் சொல்றதுதான் நீ செய், நான் என்ன பண்றேன்னா தான் நீ பண்ண, என்கிட்டதான் நீ கேட்டு செய்ய, என்னை மீறி நீ செய்யக்கூடாது, என்னை தாண்டி நீ செய்யக்கூடாது. எப்படி நாம வளரணும்? எப்படி நாம ஒற்றுமையா விசுவாசத்தில் நிலைத்துக்க முடியும்? விசுவாசத்தின் கிரியை பார்க்க முடியும்? இந்த மாதிரி காரியங்கள் தெசலோனிக்க சபையில இல்லவே இல்லை. அதுவும் பவுல் அவருடைய குழுவினர் மத்தியில இல்லவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்க பர்னபா, பவுல், ஜான் மார்க் முதல் ஊழியத்துல இவங்க போயிட்டு வந்தாங்க, மிஷனரி ஊழியத்துல. 2வது முறை இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து, எதனால? பர்னபா என்ன சொன்னார்? கண்டிப்பா ஜான் மார்க்க கூட்டிட்டு தான் போகணும். பவுல் சொல்றார் முடியவே முடியாது, அவர் பாதியிலே ஊழியத்துல விட்டு போயிட்டாரு, சேர்த்துக்க முடியாது. இங்க பவுல மட்டும்தான் நம்ம வந்து பர்னபாவை மட்டும்தான் குறை சொல்றோமா? பவுலை குறை சொல்ல முடியாதா? இல்ல. பவுலுடைய வேகம், அவருடைய வைராக்கியம் அவர் என்ன பண்ணுன்னா
இது ஆண்டவருடைய வேலை. இதுல நம்ம பாதிலேயே வர்றது, பாதிலேயே போறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எடுத்தோம்னா முடிக்கணும், வைராக்கியத்தோடு செயல்பட்டார். ஆனா பர்னபா இல்ல, இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம், இன்னொரு முறை அவருக்கான அந்த வழிகளை நம்ம கற்றுக் கொடுப்போம். அது எண்ட் ஆஃப் தி டே இதுல இருவருமே பிரிந்து போய் தனித்து ஊழியத்தை செய்கிறார். இதுல பர்னபா பவுலை குறித்து எந்த தவறான வார்த்தையில் சொல்லல, பவுலும் பர்னபாவை குறித்து எந்த தவறான வார்த்தையில் சொல்லல. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா? கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம், திடீர்னு பிரிச்சு இதை செட் ஆகும், பாரு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அதனாலதான் நான் வந்துட்டேன், அதனாலதான் அவங்களோட சேர்ந்து செய்யல. ஆப்வியஸ்லி நாம வெளிக்காட்டுறதுலாம் என்ன? சுயத்தம். சோ என்றைக்கு இதை நம்ம அழிக்கிறோமோ, என்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசுவோட வசனத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, அன்றைக்குதான் இது நம்ம ஓகேங்களா? பதில் கேட்ட கேள்விக்கான பதில் இல்ல வேற எதுவும் பதில் சொல்லணுமா? இல்ல ஓகே குட். வேற எது? ஓகே ஓகே. பவுல் அவர்கள் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு கேக்குறீங்களா? அஃப்கோர்ஸ் டைம் எடுத்துச்சு. நீங்க செகண்ட் செஷன்ல வரலையோ? ஓகே ஃபைன், நம்ம குயிக்கா அதை ரிவ்யூ பண்ணுவோம் கர்ணாவுக்காக. இது நம்ம செகண்ட் செஷன்ல படிச்சோம். ஓகே, பவுல், அதாவது சவுல் என்கிற பவுல் ஆரம்பிக்கும் போது அவர் கிறிஸ்தவனா ஆரம்பிச்சாரா? இல்ல, அவர் ஒரு பரிசேயர். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று ரொம்ப பக்தி வைராக்கியமா தன்னுடைய மத நம்பிக்கையில உறுதியா இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு எதிரடையாக செயல்பட்டவர். யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அறிக்கையிடுக, அவங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்ட ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவ்விசுவாசியா இருந்தவன ஆண்டவர் விசுவாசியாக, அதாவது அவருக்கு ரட்சிப்பை அருளை செய்து அவர் என்ன பண்றாருன்னா ஆண்டவராகிய இயேசுவானவரை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் செய்த துரிதமான ஒரு செயல் என்ன அப்படின்னா, என்ன பண்ணார்? அவரு சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று அவர் என்ன பண்ணார்னா, அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய சாட்சி சொன்னார், பகிர்ந்து கொண்டார், பேசினார். யாரும் பவுலை ஏத்துக்கல. இந்த மனிதன் தான் எல்லாரும் என்ன பண்ணாரு? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரு, கிறிஸ்துவுக்கு விரோதமா செயல்பட்டாரு. ஈவன் அப்போஸ்தலர்களே பயந்தாங்க. ஆனா பர்னபா பவுலை கூட்டிக் கொண்டு தன்னோடு கூட உடன் ஊழியனாக, உடன் வேலைக்காரனாக அவர் என்ன பண்ணார்னா சேர்த்துட்டார். அவர் சென்ற இடங்கள் எல்லாம் பவுலை தான் பேசுறதுக்கு அனுமதித்தார். ஏன்னா அவர் கேட்டாரு, பவுலிடம் அப்படிப்பட்ட அந்த ஞானம் இருந்தது, தெளிவு இருந்தது, மற்றவர்கள் கேட்டு புரிந்து கொள்ளும்படியான அற்புதமா அவர் எல்லா சத்தியத்தை அவர் என்ன பண்ணார்? விளக்கப்படுத்தினாரு. எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறப்பா. சோ இதுல இருந்து என்ன பண்றாரு? எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க அந்தியோக்கியாவில் திருச்சபையை உருவாக்கி அங்கே அவர் போதகராக இருந்து மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இதுல இருந்து அடுத்த கட்டம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்துல பர்னபாவையும் பவுலையும் பிரித்து விடுங்கள். எதுக்கு? மிஷனரி ஊழியம்.
முதல் மிஷினரி பிரயாணம், இரண்டாவது மிஷினரி ஊழியம், மூன்றாவது மிஷினரி ஊழியம், இவைகள் எல்லாவற்றிலும் பவுல் அவர்களுடைய ஈடுபாடு, செயல்பாடு யாருமே சிந்திக்கிற அளவுக்கு இல்லை. அவங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கவே இல்லை. புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது என்பதை யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆண்டவர் பவுல் மூலமாக நிறைவேற்றினார். இது பவுல் அவர்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ஒரு விசுவாசியாக, ஒரு உடன்வேலையாக, போதகராக, மிஷினரியாக, அதே சமயத்துல சபையை ஸ்தாபித்த உருவாக்கினவராக இல்லை, நிறுவினராக, அடுத்தது நிருபங்களை எழுதியவர், எழுத்தாளராக, அண்ட் ஆஃப் கோர்ஸ் இறுதியாக கர்த்தர்க்கென்று இரத்த சாட்சியாய் மறிக்கும்படி உட்பட்டார். இது எல்லாம் ஆரம்பத்திலே அவருக்கு தெரியுமா அப்படி பார்த்தா தெரியாது. ஆனா எப்படி அவர் கற்றுக்கொண்டார், எப்படி தெரிந்து கொண்டார்? ரெண்டு முக்கியமான காரியங்கள் இதை நம்ம படிச்சோம். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அந்த மக்களோடு சம்பாஷித்தார். சோ வேத வாக்கியங்களை நன்றாக அறிந்திருந்தார். சோ இங்க பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை முதலாவதாக அறிந்து கொண்ட காரியம் கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஆழமாக அறிந்து வைத்திருந்தனால புரிந்து கொண்டார். இரண்டாவது, அவர் பெற்றிருந்த விசுவாசம். ஒவ்வொரு சூழ்நிலையும் காலகட்டத்திலேயும் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணார்னா வெளிப்படுத்தினார். பவுல் அவர்களுக்கு தெரியுமா தெசலோனிக்கா பட்டணத்துல நாம போய் பேசுவோன்ட்டு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தினால அவருக்கு இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன? ஒரு மனிதன், அதான் எங்க மக்கதோனியால இருந்து ஒரு மனிதன் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், தெசலோனிக்கால கிடையாது. ஆனா அங்கிருந்து படிப்படியாக அவர் சென்று மற்ற எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்னா அவருடைய விசுவாசம், அவர் கர்த்தர் மீது பெற்றிருந்த அந்த நாட்டம். சோ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையே நாம எந்த அளவுக்கு ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறோம், நம்முடைய விசுவாசத்துல நாம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம். அப்படி இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல சூழ்நிலையில அவருடைய சித்தத்தை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தி கொண்டே வருவார். சீரியஸ்லி நாமெல்லாம் ஓகே விசுவாசிகளா இருப்போம்னு நினைச்சோமா? கிடையாது. நான் ஒரு கிறிஸ்துவ விசுவாசியா இருப்பேன்னு நினைச்சேன்னா இல்லவே இல்லை. என் பேரு என்ன? சுரேஷ் பாலாஜி. எனக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா என்னுடைய பாரம்பரியமான காரியங்கள் பின்னணியில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரட்சித்து ஒரு விசுவாசியா கொண்டு வந்தார். விசுவாசியிலிருந்து அடுத்தது திருச்சபையில சின்ன சின்ன ஊழியங்கள்ல ஈடுபடும்படி எனக்கு அந்த ஒரு தூண்டுதலை கொடுத்தார். நான் இதெல்லாம் செய்வேன்னு நினைச்சு பார்த்தனா எனக்கு தெரியாது, உண்மையிலே எனக்கு தெரியாது. என்னால ஓகே ஆப்வியஸ்லி ஒரு கேம்ப் ரன் பண்ண முடியுமா? எனக்கு தெரியாது. கற்றுக்கொள்றது வேற, ஆனா அதை செயல்படுத்துவது ரொம்ப கடினமானது. இதெல்லாம் ஒவ்வொரு காரியமா பார்க்கிறோம். எப்படி? கர்த்தரை பற்றி அறிகிற அந்த அறிவு முழுமையா இருக்கு நான் சொல்லல, கற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய விசுவாசம் ரொம்ப உறுதியா இருக்கு நான் சொல்ல, என்னுடைய விசுவாசத்திலேயே நான் இங்க அண்ட் அப்கோர்ஸ் இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன திட்டத்தை நம்ம என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் வைத்திருக்கான்னு தெரியாது. அண்ட் அலாங் த வே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என்னுடைய விசுவாசத்தின் மூலமா நான் அதுல பலப்பட, உறுதிப்பட, ஸ்திரப்பட ஆண்டவர் அதை எனக்கு வெளிப்படுத்துவார். சோ ஆப்வியஸ்லி இது எல்லாமே அன்ஃபோல்ட் ஆகும். எப்போ நமக்கு வெளிப்படுத்தப்படும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப கவனமா நேரம் எடுத்து ஆழமாக தியானிக்க கற்றுக்கொள்ள அதே சமயத்துல நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் வளர நிலைத்திருக்க, ஸ்திரப்பட
ஆண்டவர் நமக்கு இன்னும் அவருடைய சித்தத்தை திட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். ஓகேவாமா? மறுபடியும் நம்ம 2வது செஷன் படிச்சோம். ஃபைன், குட். வேற ஏதாவது கேள்விகள்? கேள்வியா சிஸ்டர்? இல்ல, ஓகே. இந்த ஒரு நிமிஷம் மைக். ஓகே, விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். குட், நல்ல கேள்வி. ஓகே, விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்ன? இங்க விசுவாசம் என்பது என்றைக்கு நாம ஆண்டவராகிய இயேசுவானவரை இரட்சகராக மீட்பராக அறிந்திருக்கிறோமோ, அவரை பற்றியே அந்த சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு இந்த விசுவாசம் என்கிற இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில துவங்குகிறது. ஓகேங்களா? இப்போ நம்பிக்கை என்பது என்ன? இந்த விசுவாசம் இறுதி வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக இருக்கும் என்றால், குறிப்பாக இந்த விசுவாசம் நம்மளை எங்க கொண்டு போகிறது அப்படின்னா, 1 பரலோகம், 2வது நித்திய ஜீவன், 3வது கர்த்தராகிய இயேசுவானவருடைய 2ஆம் வருகை. இந்த விசுவாசம் இந்த காரியங்கள் மீது நம்பிக்கையா இருக்கும்படி நமக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆனா நம்பிக்கை என்பது நாம இன்னும் இதுவரைக்கும் பரலோகத்தை பார்க்கல. இன்னும் நாம ஆண்டவராகிய இயேசுவினுடைய 2ஆம் வருகையை நாம் எதிர்கொள்ளல. இந்த நித்திய ஜீவன் நாம என்றைக்கு விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கே அந்த நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய வாழ்க்கையில நாம நித்தியமா ஆண்டவராகிய இயேசுவானவரோட கூட இருப்போன்றதுதான் அந்த நம்பிக்கை. சோ விசுவாசம் என்பது நாம கர்த்தராகிய இயேசுவானவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ்வது. நம்பிக்கை என்பது நாம இன்னும் சுதந்திரிப்போம், அதை நாம பெற்றுக்கொள்வோம். அந்த நிச்சயத்தோட நாம விசுவாசத்துல உறுதியாய் நடப்பது. இப்போ உதாரணத்துக்கு உங்க மகள் இருக்காங்க, ஓகே, பிவினா. அவங்க வளர்ந்து ஓகே 10th +1 +2 முடிச்சு காலேஜ் போவாங்க அப்படின்றது நீங்க நம்புறீங்களா? எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம விசுவாசிகள் என்ற ஆண்டவரை இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம் என்றால் நம்முடைய நம்பிக்கை எதுல இருக்கு? நிச்சயமா எனக்கு பரலோக வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசுவானவர் நிச்சயமா எனக்கு நித்திய ஜீவன். அவருடைய 2ஆம் வருகைக்கு நான் இந்த பூமியில ஆயத்தத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கேன். இங்க அந்த தெசலோனிக்கே சபையில நம்ம பார்க்கிறோம். இங்க வாசிக்கிறோம் 2வது வசனத்துல, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றாரு? உங்கள் நம்பிக்கையில் பொறுமை. இங்க பவுல் அவர்கள் இந்த நம்பிக்கையில் பொறுமை என்று சொல்லும்போது 10வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. சோ இங்க அவங்களுடைய நம்பிக்கை எதுல பொறுமையா இருக்கு? ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகைக்காக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த வருகைக்காக தங்களை எல்லா விதத்திலும் நம்பிக்கை உள்ளவர்களாய் பொறுமையோடு காத்திருக்கிறார்கள்.
புரியுதுங்களா சார்? ஸோ விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் இங்கே நாம தனிப்பட்ட முறையில் படிக்கிறது சரி, அதே சமயத்துல தெசலோனிக்கே சபையோடு இந்த மக்களுடைய நம்பிக்கையோட நாம சேர்ந்து படிக்கிறதையும் சரி புரிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸ்டேர் உங்க கேள்விக்கு பதில். ஓகே, ஃபைன். ஓகே, வேற ஏதாவது? வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, யூதர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17 5வது வசனம். இந்த தெசலோனிக்கே சபையினுடைய மக்களை குறித்து யூதர்களுடைய செயல்பாடு எண்ணம் எப்படி இருந்தது நீங்க பார்க்க பாருங்களேன். 5வது, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்துக் கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். இதுதான் இந்த யூதர்கள் செய்த வேலை. இங்கே ஒரு பட்டணத்துல ஆண்டவரை அறியாத கூட்டத்தார் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன பண்ணணும்? இவங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இவங்களுடைய முழு உதவியையும் தரணும். மாறாக என்ன நடக்குது? நம்பாத யூதர்கள் என்ன பண்றாங்க? ஆலோசிக்கிறாங்க, கூட்டம் கூடுறாங்க, அமளி உண்டாக்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு எப்படியாவது அவர்களை அடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. சோ இங்க இந்த யூதர்கள் ஆண்டவராகிய இயேசுவானுடைய சுவிசேஷத்தை கேட்டு நம்பல. மாறாக அவங்க என்ன இருக்கு அவங்க கிட்ட? அவங்க மாத்திரம் இல்ல, பொல்லாதவர்களை கூட்டிக் கொண்டு எப்படியாவது இந்த வேலையை ஊழியத்தை அடிக்கணும் படுகிறாங்க. அது நம்ம 1 தெசலோனிக்கேர்லயே படிப்போமே. எடுங்களேன், 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 14. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். என்ன பண்ணாங்க? அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களுடைய பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. இந்த யூதர்களுடைய வேலையே புறஜாதிகிட்ட போய் பேசக்கூடாது, அவங்களுக்கு சுவிசேஷ ரட்சிப்பை சொல்லக்கூடாது, அறிவிக்க கூடாது. அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. எந்த ஒரு விதத்திலையும் அவர்கள் பவுலுக்கும் சரி அவருடைய குழுவினருக்கும் சரி உதவல. அவங்களுடைய வைராக்கியம் அவங்களுடைய நம்பிக்கையிலே இருக்கு தவிர இயேசுவாகும். ஓகேவா? ஓகே, குட். வேற ஏதாவது கேள்விகள்? வேற ஏதாவது கேள்விகள் இருக்குமா? ஓகே, குட். கேள்விகள் ஏதாவதுனா ப்ளீஸ் நீங்க நம்ம ஆஃப்டர்நூன் திரும்ப நம்ம மீட் பண்ணோம், நம்ம படிப்போம். ஓகே, இப்போ நம்ம நோட்ஸ் திருப்போம்.
நாம் இன்றைக்கு காலை வேளையில இந்த முதல் பாகத்துல எப்படி நம்ம தெசலோனிக்க சபை மக்கள் மாதிரிகளாய் இருந்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இங்கே பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் அந்த மாதிரியை வெளிப்படுத்துகிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படித்தோம் 7வது வசனத்தில், இவ்விதமாய் மக்கோதனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஓகே, நீங்க அதாவது தெசலோனிக்க சபை மக்கள் எல்லோரும் முன்மாதிரிகளாக விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு முன்பதாக நாங்க எப்படி இருக்கிறோம் அத பவுல் அவர்கள் இங்க விவரித்து சொல்லுகிறார். பாருங்களேன், 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். முதல் வசனத்திலிருந்து, சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசினோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் ஒரு மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவன் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருக்கிறோம். 9வது, சகோதரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்று நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இங்கே பவுல் அவர்கள் தெசலோனிக்க சபை மக்களுக்கு தன்னுடைய மாதிரியை காண்பிக்கிறார். அதாவது நீங்க மாதிரிகளா இருக்கிறீர்கள், சந்தோஷம். ஆனா உங்க மத்தியில நாங்க எப்படி இருக்கோம்? பவுலும் சரி, சீலாவும் சரி, தீமோத்தேயும் சரி, இவர்கள் மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள்? இது பவுல் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய உதாரணத்தை சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது கண்டிப்பா என்ன வேணும்? உண்மைத்துவம் இருக்கணும், அதை சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதை இம்மட்டுமாக கை கொண்டு வந்தார் என்பதற்கான உறுதித்தன்மை இருக்கு. பவுல் அவர்களுக்கு அது எல்லாமே இருக்கு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒவ்வொரு செயல்களும் அவருடைய அங்கமாக, அவருடைய குணாதிசயமாக வெளிப்பட்டது. வாசிக்கிறோமே, என்ன அவர் எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை வைத்தார்? 1வது வசனம், சகோதரே, நாம் உங்களிடத்தில் பிரவேசித்ததே வீணாய் இருக்கவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது நாங்க உங்களை சும்மா பார்க்கல. அதாவது பவுல் வெக்கேஷனுக்காக தெசலோனிக்கேக்கு போல, ரெஸ்ட் எடுக்கணும்ன்றதுக்காக தெசலோனிக்கேக்கு போல, சுத்தி பார்க்கணுன்றதுக்காக தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போல. ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், ஆண்டவராகிய இயேசுவானவருடைய சுவிசேஷத்தை வசூலி. அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம் வீணான காரியத்துக்காக செயல்படல. அடுத்து நீங்க வாசிக்கிற பாருங்களேன், 2வது வசனத்துல
பாடுகளும் துன்பங்களும் இருந்தது. அது எங்க? முன்னாடி நாங்க பிலிப்பு பட்டணத்துல நாங்க பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். எங்களுடைய வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பாடுகளை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனாலும் இதுல ஒரே ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்குள் தைரியம் கொண்டிருக்கோம். நாங்க தைரியசாலி கிடையாது, நாங்க துணிச்சல் உள்ளவர்கள் கிடையாது, நாங்கள் பலசாலிகள் கிடையாது. ஆனா இயேசுவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக நாங்க தேவனுக்குள் தைரியம். அடுத்ததாக நம்ம இங்க வாசிக்கிறோம், எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாக இருக்கவில்லை. இங்கே பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபை மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் பொழுதே அவர் கொண்டு வந்த வார்த்தை எந்த ஒரு விதத்திலையும் வஞ்சகத்தினால் இல்லை, வஞ்சகம் உள்ள வார்த்தைகளாலே இல்லை. வஞ்சகம் என்று சொன்னாலே ஒருவரை மையப்படுத்துவதற்காக மற்றொருவரை கீழே தள்ளுவது, ஒருவரை சேர்த்துக் கொள்வதற்காக மற்றொருவரை விரட்டி விடுவது வஞ்சகம். அதாவது சூழ்ச்சியான காரியங்களை செய்து உறவுகளை உடைப்பது. இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் பவுல் செய்யவே இல்லை. அடுத்தது வாசிக்கிறோம், துராசையினாலும் உண்டாகவில்லை. அது என்ன துராசை? யாரையும் அவமானப்படுத்தவோ இல்ல வெட்கப்படுத்தவோ இல்ல கேலி செய்யவோ எங்களுடைய வார்த்தைகள் இல்லை. யாருடைய மனதை புண்படுத்தவோ இல்ல யாருடைய மனதை உடைக்கவோ எங்களுடைய வார்த்தை இல்லை. இங்க பவுல் எவ்வளவு அழகாக இந்த காரியத்தை இந்த சபைக்கு முன், இந்த சபை மக்களுக்கு முன்பதாக வைக்கிறார். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவையும் மனதையும் ஒன்று தூண்டக்கூடியதாக இருக்கும், அவனுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும், இல்ல அவனுடைய தவறுகளை சுட்டி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பக்கூடிய வார்த்தையாக இருக்கும், தவிர வஞ்சகத்தினாலேயோ இல்ல கசப்பான காரியத்தினாலேயோ கிடையாது. இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த தெசலோனிக்க சபை மக்கள் பவுலுடைய முன்மாதிரியை பார்க்கிறார்கள். நான் இப்படி பேசல, நான் இப்படி நடந்துக்கல, நான் இப்படிப்பட்ட காரியங்களை பகிர்ந்துக்கல. ஏன் இதை சொல்லணும்? நீங்களும் இதை செய்யாது, நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை கவனமா இருந்து கை கொள்ளுங்க. நான் இதெல்லாம் செய்யல, நீங்களும் செய்யாது. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நீங்களும் இதை செய்ய. பிளீஸ், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இது, நாம பேசுகிற வார்த்தை. பவுல் சொல்றார், வீணான வார்த்தைகளை நான் பேசுறேன், வீணான காரியங்களை நான் உங்களோட கொண்டு வரல. அண்ட் அப்கோர்ஸ் சொல்றாரு, கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. எல்லா விதத்திலும் பவுல் அவர்கள் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நேர்த்தியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதில் அவருக்கு எந்த ஒரு விதத்திலையும் சந்தேகம் இல்லை. பாதி நம்புற பாதி நம்பல, இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் அங்கீகரிக்கிறேன், இந்த விஷயத்தை அங்கீகரிக்கல இல்லை. அவர் கற்றுக் கொடுப்பது சத்தியம் நிறைந்த வார்த்தைகளாக இருந்தது. அதுல எந்த ஒரு விதத்திலையும் அவநம்பிக்கையோ அவிசுவாசமோ இல்ல தவறான போதனையும் இல்லை. அவ்வண்ணமாக பவுல் அவர்கள் இங்கே இந்த தெசலோனிக்க சபை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய இந்திய தேசத்துல, குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டு இடங்கள்ல பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துல இன்றைக்கு அநேக காரியங்கள் உள்ளே வந்துருச்சு. என்ன? பாஸ்டர் இருக்கிறாரு, அப்புறம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. பாஸ்டருக்கு பிரியமா நம்ம செய்வோம், அப்பதான் பாஸ்டர் நம்மளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையே கொடுப்பாரு. பாஸ்டருக்கு எதுவாக இருந்தாலும் உடனே நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம், அப்பதான் நம்ம என்ன பண்ண, நமக்கு
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துக்கு அவருடைய தனித்தன்மையான அந்த கவனம் இருக்கும். பவுல் இங்க அதெல்லாம் செய்யவே இல்லை. ஒருவரை பிரியப்படுத்தி இன்னொருவரை எதிர்க்க இல்லவே இல்லை. அது நம்ம 4வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். இன்னைக்கு அநேக மனிதர்களை பிரியப்படுத்தும்படி பேசுகிறார்கள். இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி நடந்து கொள்கிறார்கள். ஆனா நம்ம கவனிக்க தவறுகிறது என்னன்னா, தேவனுக்கு பிரியம் உண்டாக நம்ம பேசுறோம். ரொம்ப எளிமையான ஒரு காரியம். நீங்க பேசின வார்த்தைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நீங்க பேசிருக்கீங்களா? நாம பேசின வார்த்தைகள், நாம ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்த வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பேசியிருக்கோமா? இந்த அடிப்படையில நம்முடைய உரையாடல்களை, கான்வர்சேஷனை நாம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நாம என்ன பேசியிருக்கிறோன்றத தெரியும். நாம என்ன சிந்தையோடு எப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு பேசியிருக்கிறோன்றத அறிந்து கொள்ள முடியும். பிரச்சனை என்னன்னா, நாம இந்த அடிப்படையில, வேத வசனத்தினுடைய அடிப்படையில நாம ஆராய்ந்து பார்க்கணும். பவுல் அவர்கள் இதை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் இந்த மக்கள் ஒருவரை குறித்து ஒருவர் புறம் கூறுவதில்லை, குறை சொல்றதில்லை? இங்க வாசிக்கணும். அவர்கள் பேசுகிற காரியம் கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும்படி பேசுகிறார்கள். இன்னைக்கு நாம அப்படி பேசுறோமா? யார் என்ன பிரச்சனையா இருந்தா, யார் என்ன ஏற்றுனா எனக்கு என்ன? நான் பேசுறதுதான் பேசுவேன், நான் செய்யறதான் செய்வேன், எனக்கு கவலை இல்லை. ஃபைன், கவலை இல்லை. ஆனா கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பேசணும். உண்மையிலே கேட்டு பாருங்களேன். இங்க பவுல் அவர்கள் பேசின வார்த்தைகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவர் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அதற்கான பலனை அவங்க பார்த்தாங்க. இன்னைக்கு நாம பேசுற வார்த்தைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார்னு நினைக்கிறீங்க? பிளீஸ், நான் நம்பல. நான் அதை ஐயோ, நான் பேசின வார்த்தையை கண்டிப்பா ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசினன்றதை சிந்திச்சு பார்க்கணும். பிளீஸ், இதை நாம் ரொம்ப ரொம்ப கவனத்தில் வைக்க முடியாது. மாதிரிகளா இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிப்போம். நான் ஒருத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்ட்டு நான் முற்படுவோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய இந்த ஆழமான காரியங்களை நம்ம செயல்படுத்தும்படி முயற்சி எடுக்கணும். இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக, உறுதியாக விசுவாசத்திலே வளர்ந்ததற்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இது. ஏன்னா இவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பக்தியும் பயமும் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிறது. அவர்கள் பேசுகிற காரியங்கள், அவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்கள், அவர்கள் செயல்படுகிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியம் உண்டாகபடி செய்தார். இன்னைக்கு நாம இந்த அடிப்படையில செய்யறோமான்றத சோதித்து பார்க்கணும். அடுத்தத இங்க வாசிக்கிற பாருங்க, 5வது வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. இங்க பவுல் அவர்களும் அவரோடு இருந்த குழுவினரும் எந்த ஒரு விதத்திலையும் சொந்த ஆதாயத்துக்காக இந்த தெசலோனிக்கே சபை மக்களிடம் அவங்க பழகல, பேச. சொந்த ஆதாயம், அது மாத்திரமல்ல, இங்க வாசிக்கிறோம் மாயம் பண்ணுவது, இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தர் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம். எலியா, எலிசா இவர்களை குறித்து நம்ம படிக்கிறோம். எலியாவுக்கு பிற்பாடு எலிசா தான் அவருடைய ஸ்தானத்துல உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா எலிசாக்கு பிற்பாடு
இன்னொரு நபர் அவருடைய ஸ்தானத்துல பெற்றுக்கொள்ளும்படி, அதுல அவர் வளரும்படியான இந்த தன்மை இருந்தது. ஆனால் அவர் இழந்து போனார். காரணம் என்ன? பொருளாசை. இங்க பொருளாசை இந்த உலகத்துல, அது குறிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலத்துல அநேகரிடம். நான் என் கூட ஷட்டில் விளையாடிட்டு இருக்கிற நண்பர்கள் கேட்ட ஒரு காரியம் தான், என்ன பண்றீங்க நீங்க? ஆனா சர்ச் பாஸ்டா இருக்கிறேன். ஓ அப்படியா? எத்தனை வீடு, எத்தனை கார் இருக்கு? சொல்றேன், எனக்கு வீடும் இல்லை காரும் இல்லை. நான் கேட்டேன், ஏன் அதை கேட்டீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு போதவர் இருக்காரு, அவர்கிட்ட 3 வீடு இருக்கு, 3 கார் வச்சிருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு காரு. அதான் மேபி நீங்களும் பாஸ்டர்னு சொன்னீங்களே, உங்களுக்கு எத்தனை வீடு எத்தனை கார் கேட்டேன். சரி, இன்றைக்கு போதகர் என்று சொன்னாலே எல்லாருடைய கணக்கு என்னவா இருக்கு? அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க? அவங்கதான் ஈஸியா மக்கள் கிட்ட பணம் கேட்டு வாங்குவாங்களே ஆண்டவருடைய நாமத்துல. சீரியஸா என்னுடைய நண்பர்கள், என் கூட ஷட்டில் விளையாட நண்பர்கள்லாம் இதான் சொன்னாங்க. கடவுளுடைய பேர் சொல்லி எத்தனை பேர் என்ன வாங்குறாங்க தெரியுங்களா பாஸ்டர்? நான் இங்க பவுல் அவர்கள் அதெல்லாம் ஒண்ணுமே தொடல. என்ன சொல்றாரு? நாங்கள் இரவும் பகலும் பிரயாசப்பட்டோம் சொல்றாரு. எங்க வாசிக்கிறோம்? 6வது வசனம். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலும் மனுஷரால் ஒரு மகிமையை நாங்கள் தேடவில்லை. அண்ட் அப்கோர்ஸ் இங்கே 9வது வசனம், நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும், உங்கள் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து. சோ இங்க பவுலும் அவரை சார்ந்தவர்களும் இந்த மக்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணல? சொந்த ஆதாயத்துக்காக, அவங்களுடைய சொந்த தேவைக்காக இல்லவே. இவர்கள் பாடுபட்டார், இரவும் பகலும் வேலை செய்தார். இங்கே பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் தன்னுடைய ஊழியத்திலிருந்தும் இந்த முன்மாதிரியை எடுத்து காண்பிக்கிறார். இங்கே பவுல் அவர்களுடைய செயல்பாடுகளையே நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிற பாருங்களே 6வது வசனத்துல, மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. பவுலும் அவரை சார்ந்தவர்களும் எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார்கள், அவங்க எத்தனை பேரை ரட்சித்தார்கள், அவங்களுக்கு எவ்வளவு பேர் புகழ் இருக்கு, அதெல்லாம் இல்லை. பவுல் அவர்கள் விரும்பினது என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். அதான் பவுல் விரும்பின அற்புதமான ஊழியம். நான் அப்போஸ்தலன் கிடையாது, சபையை உருவாக்கினவன் கிடையாது, அநேக புத்தகங்களை எழுதினவர் கிடையாது. பவுல் அவர்கள் அதிகமா வாஞ்சித்து தன்னுடைய உள்ளத்துக்கு நெருக்கமான ஒரு பட்டம் எதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மக்களாக, பிள்ளைகளாக, ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக இருக்க நம்முடைய மனம் சம்மதிக்கணும். இந்த தெசலோனிக்க சபை மக்கள் இந்த அளவுக்கு இந்த 21 நாட்கள்ல பவுல் அவர்களுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து அவர்கள் அறிந்து கொண்டது, அவர்கள் உணர்ந்து பார்த்ததெல்லாம், இந்த ஒரு அப்போஸ்தலன், இந்த ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை விட்டு கிறிஸ்துவுக்காக எப்படி செயல்படுது. இன்னைக்கு நாம யாரும் ரொம்ப பெரிய நிலைமைலாம் இல்லை, நாம எல்லோருமே எளிமையானவர்கள், சாதாரணமானவர்கள். ஆனா நம்மளை தேடி இந்த உலகத்தை உண்டாக்கின உன்னதமான ரட்சகர் நமக்கு மீட்பை கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாகவும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும், பரிசுத்த ஜாதியாகவும், அவருடைய சொந்த ஜனமாக இருக்கும்படி அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் கொடுத்து நம்மை ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்றால் நாம எப்படி? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, மனுஷரை பிரியப்படுத்தும்படி இல்லை, தேவனுக்கு பிரியமாக
மனுஷரால் ஒரு மகிமை அல்ல, தேவனால் அந்த ஒரு அங்கீகாரத்தை பெறும்படி. பிளீஸ் எனக்கு அருமையானவர்களே, இதை நாம சிந்தித்து பார்க்கணும். நாம கர்த்தரை ஆராதிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை தேடுவது, ஆண்டவர் இந்த காரியத்தை அங்கீகரிக்கிறாரா என்பதை சோதித்து பார்க்கணும். ஓகே, நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரப்போகிறோம். இன்றைக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன் என்றால், நான் பாடப்போகிற இந்த பாடல்களை என்னுடைய உள்ளத்திலிருந்து, என்னுடைய ஆழ் மனதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோடு நான் பாடுவேன் என்றால், ஆண்டவர் நீங்க ஏறெடுக்கிற அந்த ஆராதனையை அங்கீகரிப்பார். பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு காணிக்கையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். ஏன்னா நாம ஆயத்தப்பட்டு பக்தியோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு என்று இதை கொடுக்க வேண்டும் என்று நாம ஆண்டவருடைய ஆலயத்துல, ஆண்டவருடைய ஊழியத்துல ஈடுபடுகிறோம். நாம் செயல்படுகிற சின்ன சின்ன ஒரு காரியங்கள், சிறிய ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நாம செய்யற அந்த வேலையை தாழ்மையோடு அன்போடு சந்தோஷமாக செய்வோம் என்றால் ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கீகரிப்பார். மனிதர்களுடைய அங்கீகாரத்தை நாம அதிகமா தேடுவோம். ஐயோ, ஓகே, இவங்க பாக்குறாங்க, நம்ம வேலை செய்யறோம். பாஸ்டர் அங்க இருக்கிறார், வேலை செய்வோம். இல்ல இவங்க இருக்கிறாங்க, நம்ம வேலை செய்யலாம். ப்ளீஸ், பவுல் அவர்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணவே இல்லை. இந்த திருச்சபை மக்களும் அதை செய்யவே இல்லை. பவுல் இல்லாத போதும் அவங்களுடைய விசுவாசத்துல அவர்கள் உறுதியாயிருந்தாங்க. மனுஷனுக்கு பிரியம் உண்டாக அவங்க செயல்படல. அவங்களுடைய நோக்கம், குறிக்கோள் ஆண்டவராகிய இயேசுவானவர் நான் செய்கிற இந்த காரியத்தை, நான் செய்கிற இந்த செயலை அங்கீகரிக்கணும் அப்படின்ற அந்த பயத்தோடு பக்தியோடு அது செஞ்சாங்க. பவுல் அவர்கள் இதை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து முன் உதாரணமா எடுத்து வைக்கிறார். வாசிக்கிற பாருங்களேன், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. 3 காரியத்தை முன்வைக்கிறார்: பரிசுத்தம், நீதி, பிழையின்மை. நாங்க உங்களுக்கு முன்பதாக பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்த கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வெளிப்படுத்துவோம். நீதி உள்ள ஒரு காரியத்தை நாங்கள் செய்தோம், அதுலயும் பிழை இல்லாமல் செய்தோம். இதுல பெர்ஃபெக்ட்னஸ் கிடையாது. ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல அவர்கள் உண்மையா இருந்து செய்தார்கள். அதை நம்ம இங்க 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிற பாருங்களேன், 4வது வசனத்துல, தேவன் எங்களை உத்தமர் என்று என்னிடம் ஆண்டவர். பவுலும் அவருடைய குழுவினர் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் நம்மளை நம்பி, நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று நம்பி என்கிட்ட இதை ஒப்படைச்சிருக்கிறாரு, நான் இதை பிழையில்லாம செய்வேன். இன்றைக்கு சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்திலே நாம பிழையில்லாமல் செய்ய முடியுமா? நாம நிறைய நேரத்துல மறந்து போகிற காரியம் தான். போதகர் கிடையாது, ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய அன்பின் கிரியை பார்த்து உத்தமர் என்று எண்ணி இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. அது மியூசிக் மினிஸ்ட்ரியாவும் இருக்கலாம், அது பாடுற ஊழியமாக இருக்கலாம், சபையை சுத்தம் செய்கிற ஊழியமாக இருக்கலாம், குப்பையை எடுத்து போடுற ஊழியமாக இருக்கலாம், எந்த ஒரு ஊழியமாக இருக்கலாம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உத்தமன் என்று எண்ணி இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமா, நீதியா, பிழையின்மையோடு நம்மளால் செய்ய முடியும். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சவாலான வார்த்தை. இந்த தெசலோனிக்க சபை மக்கள் இந்த அளவுக்கு மாதிரிகளா இருந்தார்கள் என்றால், நீங்க பார்க்கணும், விசுவாசிகளும் செயல்படுகிறார்கள், ஊழியர்களும் செயல்படுகிறார்கள்,
சபை வளர்றதை நம்ம பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அவருடைய விசுவாசத்தில் அவர் உறுதியாக நிலைநிற்கிறார்கள். அதே போல இங்கே பவுலும் அவரோடு கூட இருந்த குழுவினரும் தங்களுடைய விசுவாசத்துல அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்போது வளர்ச்சியை பார்க்கணும். இன்றைக்கும் நாம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். கர்த்தர் நம்மை உத்தமர் என்று எண்ணி, உத்தமன் என்று எண்ணி, சிறிய ஒரு காரியமாக இருந்தாலும் அவருக்கு செய்கிற ஒரு காரியமாக, அவருடைய ஊழியமாக இருக்கும் என்றால் அதை நாம மிகுந்த அன்போடு, சந்தோஷத்தோடு, தாழ்மையோடு செய்யப்படும். இதுல பவுல் அவர்கள் நேர்த்தியாக இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் திருப்பங்கள, எபேசியர் 4 முதல் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்கென்று செயல்படும்படி ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். அந்த அழைப்பு எந்த ஒரு ஊழியமாக இருக்கும், எந்த ஒரு காரியமாக இருக்கும், அதுல நாம பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோமா? ஆங்கிலத்துல ரொம்ப அருமையான வார்த்தை, வாக் வர்தி. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புல, கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல நாம உண்மையிலேயே தகுதியானவர்களாய் நடந்து கொள்வோமா? படிப்பறிவோ இல்ல ஞானமோ இல்ல திறமையோ கிடையாது. என்ன சொல்றாரு? 2வது வசனம் வாசிக்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வேலைக்கு என்று தேடுகிறவர்கள் பார்த்தோம்னா திறமைசாலிகளோ, அறிவாளிகளோ, பலவான்களோ, புத்திசாலிகளோ கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர்களை உலகத்தால் தான் தேடுவாங்க. இது உலகம் தான் தேடும். ஆனா ஆண்டவர் தேடுவது மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இத தெசலோனிக்க சபை மக்கள் செய்தார். அவர்களிடத்தில் மனத்தாழ்மை, சாந்தம் இருந்தது, நீடிய பொறுமை இருந்தது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கினார்கள். அந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லோருமே பாடுபட்டார்கள், உபத்திரப்பட்டார்கள், அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கினார்கள். அவங்க மனத்தாழ்மையோடு செயல்பட்டார்கள். தங்களை குறித்து பெருமையாக பேசவில்லை. பத்தியா, நாங்க 21 நாள் எவ்வளவு பெரிய சபையா இருக்கிறோம் பாத்தீங்களா, இந்த 21 நாள் நாங்க எப்படி இருக்கிறோம்? இல்லவே. மனத்தாழ்மை. அதே சமயத்துல சாந்தம், நீடிய பொறுமை, இந்த குணாதிசயங்களை அவங்க பெற்றிருந்தாங்க. அவங்க தேவனுக்கு முன்பதாக அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே பாத்திரவான்களாய். பிளீஸ், இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பிலே, இல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அழைப்பிலே நம்முடைய பிள்ளைகள் பாத்திரவான்களாய் நமக்கு கொடுக்கிறார்களா? பிளீஸ் நாம் கேட்டு பார்ப்போமே. நாம முதலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அழைப்புல நாம பாத்திரவான்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம உண்மையிலேயே எப்படிப்பட்ட விசுவாச நிலையில இருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்கணும். பவுல் அவர்கள் மிக நேர்த்தியாக இந்த தெசலோனிக்க சபை மக்களை, இந்த தெசலோனிக்க சபையை நேசித்ததற்கான மிக உன்னதமான காரியம் இங்கே பாருங்களேன். அவர் என்ன சொல்றாரு? 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் நம்ம வாசித்து முடிப்போம். பதினோராவது வசனத்துல இந்த காரியத்தை வாசிக்கிற பாருங்க. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும்
உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. சேம் கான்செப்ட் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இருக்க அதே காரியத்தை தான் இங்கே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதில் எப்படி சொல்றாரு? 12ஆவது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன். 7ஆவது வசனத்துல, பால் கொடுக்கிற தாயானவன் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்றேன். ஏன்னா 8ஆவது வசனத்தை வாசிக்கிறோம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து. பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்கே சபை மக்களை அதிகமாக நேசித்தார். ஏன்னா இவர்கள் தங்களுடைய விசுவாசத்துல, தங்களுடைய கிரியைகள்ல, தங்களுடைய உபத்திரவத்துல கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்புல பாத்திரராய் கலந்து கொண்டார். இன்றைக்கும் திருச்சபையாக நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சவால் இதுதான். ஆண்டவர் நமக்கு முன்பதாக முன்மாதிரிகளை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், நம்முடைய தலைமை போதகர் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் முன்மாதிரிகள். அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அதே அழைப்புதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்புல நம்ம பாத்திரராய் நடக்க முடியுமா? அப்படி நடக்க வேண்டும் என்றால் தாழ்மை இருக்கிறதா, சாந்தம் இருக்கிறதா, நீடிய பொறுமை இருக்கிறதா, அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி இருப்போம் என்றால் நிச்சயமா நாம பாத்திரராய் நடக்க முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே இந்த சாட்சிகள் மூலமாக, இந்த உதாரணம் மூலமாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளம் தூண்டப்படும் என்றால் இன்றைக்கு விசுவாசத்தினால் செயல்படும்படியான அந்த செயல்பாடுகள் வெளிப்படும். நிச்சயமா நம்முடைய இருதயம் இப்படிப்பட்ட மாதிரிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் தூண்டப்படும். நான் இந்த சாது கர்த்தார் சிங் குறித்து படிக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உண்மையாகவே தூண்டப்பட்டது. இந்த ஒரு இளம் வயதுல கர்த்தர்க்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி, அதுவும் ஒரு உன்னதமான நிலையிலிருந்து, ஸ்தானத்திலிருந்து ஏழ்மையை தேர்ந்தெடுத்து இயேசுவுக்கென்று வாழும்படி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இந்த மனிதன் தான். என்னால செய்ய முடியுமா? நான் கேட்டு பார்க்கிறேன். கடினமான ஒரு காரியம், கடினமான ஒரு சூழ்நிலை, நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன்? இந்த கர்த்தார் சிங்கிடம் அப்படிப்பட்ட உறுதியான ஆழமான விசுவாசம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்து தரித்திருந்து வளருவோம் என்றால் மாதிரிகளாய் இருப்போம். அதே சமயத்துல பின்பற்றவர்களாய் இருப்போம். அதே சமயத்துல பாத்திரராய் நடப்போம். இந்த காரியங்களை நாம சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல இந்த விசுவாசத்தை கொண்டு இன்னும் கிரியை செய்யும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, எனக்கு முல்லை எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய மேலான கிருபைக்காக, தயவுக்காக நன்றி சொல்லுங்கப்பா. இந்த காலை வேளையிலே இந்த 2 செஷன்லையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உம்முடைய வேத வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுத்த உண்மைகளுக்காக, சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக கேட்ட வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, சிந்திக்க ஆண்டவரை உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சொல்லி தெரியும். ஆண்டவரே, நாங்கள் முன்மாதிரிகளாக இராதபடிக்கு இது எங்களுக்கு தடையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இன்றைக்கும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக சோதித்தறிய அருள் செய்யும். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களுடைய குழுக்களிலே நாங்கள் சேர்ந்து இணைத்து கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் குறித்து ஆண்டவரை நாங்கள் மனம் திறந்து பேச, ஆண்டவரே எங்களுடைய இருதயம் வாஞ்சியோடு, ஆண்டவரை அதிக ஆர்வத்தோடு கர்த்தருக்கென்று எப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க ஆண்டவர் செயல்பட அப்படிப்பட்ட இருதயத்தையும் ஆகித்தார். தொடர்ந்து நீரே எங்களை ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.